ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் 2026 டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2025 நிறைய பேருக்கு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். ஒரு சிலருக்கு பாசிட்டிவ், ஒரு சிலருக்கு நெகட்டிவ், ஒரு சிலருக்கு இந்த ஜோனை விட்டே வெளியே போயிருப்பாங்க, ஒரு சிலர் புதுசாக உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ குரூப் 4 எழுதுனதுக்கும் குரூப் 2 எக்ஸாம் அப்ரோச் பண்ணதுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு 2026ஓட ஆனுவல் பிளானர் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, டிசம்பர், இந்த இயர் டிசம்பரில் வெளியிடப்படும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் வந்த நியூஸ் வச்சு நவம்பர் எண்டு அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் விட்டுடுவோம் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2026 எப்படி டிஎன்பிஎஸ்சி செயல்படும் அப்படின்னு ஒரு கணிப்பு, டிசம்பரில் ஆனுவல் பிளானர் வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஜனவரிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது பிப்ரவரியில் 12th எக்ஸாமு, அடுத்து 10th எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ் முடிஞ்ச உடனே என்ன ஸ்டார்ட் ஆகும்? எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குரூப் 4ஓட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், குரூப் 2ஓட மெயின்ஸ், குரூப் 4ஓட கவுன்சிலிங், இது எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி 2026 பொறுத்தளவுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் வரும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம். அப்படிங்கும்போது இந்த இயரில் இன்னும் 2 months கேப் இருக்குது, நவம்பர், டிசம்பர். இது இல்லாமல் அதில் ஒரு 6 months, மினிமம் 8 months டைம் இருக்குது. இந்த 8 months அப்படின்றது உண்மையிலேயே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போதுமான காலமா அப்படின்னா மிக மிக சிறந்த காலம். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக 2026 ஒரு டெஸ்டினியை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 1, ஃபஸ்ட்டு குரூப் 1 தான் எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வரும். குரூப் 1 அல்லது ஜூன் அல்லது ஜூலையில் நடக்கலாம். குரூப் 4 அடுத்து நடக்கும், ஜூலை அல்லது ஆகஸ்டில் நடக்கும். குரூப் 2 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வரும். இன்ஜினியரிங் சர்வீசஸ் இன்பிட்வீன் கேப்பில் நடக்கும். ஸோ குரூப் 1 ஜூனில் எதிர்பார்க்கலாம், குரூப் 4 ஜூலை, குரூப் 2 2A ஆகஸ்ட். ஸோ இதை டைம் ஃப்ரேமாக வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ குரூப் 1 நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? குரூப் 1 எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் அரௌண்ட் ஒரு 100 வேக்கன்சிஸ் குரூப் 1ல் எதிர்பார்க்கலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் குரூப் 1 எழுதலாம். ஏஜ் லிமிட் 21லேருந்து 39 வரைக்கும். ஓசி அதர் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் இருக்குது. 39 வரைக்கும் மற்ற கம்யூனிட்டிஸ் எழுதலாம். எத்தனை அட்டெம்ப்ட் எழுதலாம் அப்படின்னா எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதலாம், ஏஜ் இருந்தால் போதும். ஃபைனல் இயர் லாஸ்ட் செம் படிக்கிறவங்களும் குரூப் 1 எழுதலாம். 21 ஏஜ் லிமிட் முடிச்சிருக்கணும். 3 வகையான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு 200 கொஸ்டின், அடுத்து மெயின்ஸு 4 பேப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. ஸோ இந்த 3 ஸ்டேஜும் தாண்டினா உங்களுக்கு குரூப் 1ல் போஸ்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் 2 2A. குரூப் 2 2A பொறுத்தளவுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும், டிகிரி கம்பல்சரி கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 ஏஜ்லேருந்து எழுதலாம், ஒரு சில போஸ்ட்டுக்கு 21லேருந்து 59 வரைக்கும் எழுதலாம். நிறைய போஸ்ட்டுக்கு இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. 21லேருந்து 40 வரைக்கும் இருக்கிறவங்க எனி டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா குரூப் 2 எல்லா போஸ்ட்டுமே எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் 2 ரவுண்டு இருக்கும். ப்ரிலிம்ஸ்னு ஒன்று, மெயின்ஸ்னு ஒன்று. ப்ரிலிம்ஸ் வந்து குரூப் 2 2Aக்கு காமனாக தான் நடக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். குரூப் 2க்கு மெயின்ஸ் வந்து தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் 10 மார்க் 15 மார்க் அது மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். குரூப் 2Aக்கு அதுவுமே மெயின்ஸுமே ஃபஸ்ட் பேப்பர் தமிழ் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு டிஸ்கிரிப்டிவ் டைப், செகண்ட் பேப்பர் மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப். ஸோ இதுதான் பேட்டர்ன். குரூப் 4 பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும், 10th முடிச்சிருந்தா போதும். அதனால தான் அதிக அப்ளிகேஷன்ஸ் வரும். லாஸ்ட் இயர் மட்டும் தான் கம்மியாச்சு, ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் டஃப்பாக இருந்துச்சு, நிறைய பேர் எழுத வரல. இந்த இயரில் கண்டிப்பாக அதிகப்படியான அப்ளிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், அதிகமான வேக்கன்சியும் எதிர்பார்க்கலாம். ரைட். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஏஜ் லிமிட் 18லேருந்து 60 வரைக்கும் எழுதலாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான்
இன்டர்வியூ கிடையாது, மெயின்ஸ் கிடையாது. 200 கொஸ்டின், OMR அப்ஜெக்டிவ் டைப் 200 கொஸ்டினில் ஒரு 160 165 ப்ளஸ் எடுத்தாங்கன்னா போஸ்ட் கிடைக்கும். அதனால தான் இதோட ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால தான் அதிகமான மாணவர்கள் குரூப் 4 அப்ரோச் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குரூப் 4 ஆஸ்பிரன்ட்ஸ் உங்களுடைய டார்கெட் 165 செட் பண்ணுங்க. 165 செட் பண்ணும்போது இந்த மார்க்கை 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுலேயுமே நம்ம ஓவரால் டார்கெட் ஒன்று இருக்கணும், சப் டார்கெட்ஸ் நிறைய செட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நாம் இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழில் 85 ப்ளஸ், லாஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் டாப்பர் 88 ப்ளஸ் போட்டாங்க போன குரூப் 4ல். ஸோ 85 தமிழ் செட் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் 20 ப்ளஸ் செட் பண்ணுங்கள். ஜிகே 60 ப்ளஸ் செட் பண்ணுங்கள். ஸோ 165 உங்களுடைய டார்கெட்டாக இருக்கட்டும். தமிழ் 85 அவுட் ஆஃப் 100, மேக்ஸ் 20 ப்ளஸ் அவுட் ஆஃப் 25, ஜிகே 60 அவுட் ஆஃப் 75. இதை உங்களுடைய டார்கெட்டாக செட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதன்படி நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் சிலபஸ். நீங்கள் எதை படித்தாலும் சிலபஸில் இருக்கிறத படிங்க. சிலபஸ்க்கு வெளில இருக்கிறத படிக்கவே படிக்காதீங்க. ஸோ சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நீங்கள் எக்ஸாம் படிக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல சிலபஸ், ரெண்டாவது பிவைக்யூ. ஸோ பிவைக்யூ பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2025 புது சிலபஸ் பேஸ் பண்ணி 2 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஒன்று வந்து குரூப் 4, ரெண்டாவது வந்து குரூப் 2. குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ். இந்த 200 + 200 இந்த 400 கொஸ்டின்ஸை கையில் வச்சுக்கோங்க. இதை அனலைஸ் பண்ணி இது ரிலேட்டடாக இதோட பேட்டர்னில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 ஸ்டேட் டாப்பர் நீங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மெட்டீரியல் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் தான். நீங்கள் குரூப் 4ஓ குரூப் 2ஓ ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேஸ் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு தான். இப்போது ஸ்கூல் புக்கு தாண்டி ஒரு சில விஷயங்கள் வெளில போகுது, அது என்னன்றதையும் நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் டார்கெட் என்ன சொன்னேன்? 100க்கு 85 ப்ளஸ், மினிமம் 80 ப்ளஸ் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ரிசல்ட் வரும். கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்குவீங்க. ஸோ ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் படிங்க. அதை விட்டுட்டு அதிகமான விஷயங்கள் துணைப்பாடமோ உரைநடை பகுதியோ இல்லை செய்யுள்களோ அதிகமாகலாம் படிக்க தேவையில்லை. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக், பொது தமிழ் ப்ளஸ் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ் ரிலேட்டடான கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ இருக்கிற பேட்டர்ன் எதை ஃபோக்கஸ் பண்ணி போகுது அப்படின்னா மொதல் விஷயம் இலக்கணம் தெளிவாக தெரியுதா? ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கா, அதில் நல்லா தெளிவாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன, கலை சொல்லுக்கான மீனிங் என்ன, ப்ளஸ் வந்து சொல்லகராதியிலேருந்து நிறைய வினாக்கள். இது ரெண்டையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம்னாலே பாதி கிணறு தாண்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்போவுமே ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதையும் அவுட் ஆஃப் சோர்ஸ், பள்ளி புத்தகம் தாண்டி வேறு என்னெல்லாம் சோர்சஸ் இருக்குது அதை நாம் புரிதலோடு படிக்கிறோமா. மெயினாக வந்து குரூப் 4 நீங்கள் பொது தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய அதிகமான தேடல் உள்ள ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்கலாம். ரைட். ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படிங்கும்போது நன்னூல் இருக்கக்கூடிய எழுத்து ப்ளஸ் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் சோம இளவரசன் எழுதியிருப்பாரு. இது வந்து யூனிவர்சிட்டி ரிலேட்டட் புக்கு. இந்த புக்கை இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல் அகராதி கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. அதில் வந்து கலை சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுல தான் நிறைய கேள்விகளும் வந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். நெக்ஸ்ட் லிஃபோ டிக்ஷனரியில் கூட பின்னாடி இருக்கக்கூடிய கலை சொற்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழில் ரெஃபரன்ஸ் புக். அடுத்து பழமொழி 400 இருக்கக்கூடிய 400 பழமொழிகள் அதனுடைய விளக்கம் என்ன சொல்லுது. அடுத்து வந்து மரபு தொடர் வரிசை. இது வந்து சிலோன் இலங்கையிலேருந்து ஒருத்தங்க புக்கு போட்டிருப்பாங்க, தமிழ் பாதுகாப்பு கழகம் சொல்லிட்டு. அந்த மரபு தொடர் வரிசை இந்த புத்தகங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக இந்த வீடியோ கீழே லிங்க்ல நான் அப்லோட் பண்ணல, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மயங்கொலி அகராதி, தமிழ்நாடு அரசோட மயங்கொலி அதிகாரி புத்தகம் அகராதி ப்ளஸ் கலைச்சொல் வேட்டைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் INPR இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அந்த வெப்சைட்டில் டெய்லி ஸ்லைட்ஸ் போடுவாங்க. அந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க தமிழில் பார்க்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகங்கள். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு டைம்க்கு 2 டைம் 3 டைம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 டைம் அதை படிச்சதுனாலே 4 ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்துட முடியும். கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஒரு பிராட் மைண்ட் செட்டில் படிக்கணும். வெறும் ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த ரெஃபரன்ஸ் புத்தகங்களையும் படித்து நிறைய
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, நிறைய டெஸ்ட் போடுறீங்க, நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 85+ தாராளமாக அடிக்கலாம். ஸோ 4 to 5 டைம்ஸ் நீங்கள் படித்தாலே போதும், மைண்டில் ஏறிடும். நெக்ஸ்ட் வந்து குரூப் டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர், இந்த சொல்லுக்கு என்ன, ஸோ இந்த கேள்வி எங்கேருந்து வந்துச்சு, இந்த குரூப் டிஸ்கஷன் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு மொதல் விஷயம் டெய்லி ஒரு 3 hours கமிட்மெண்ட் கொடுங்க. ஸ்கூல் புக் தாண்டி ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய டெஸ்ட் போடுங்க, குரூப் டிஸ்கஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தமிழ் ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். உங்களுடைய டார்கெட் 25க்கு அவுட் ஆஃப் 20+ எடுக்கணும். இதுக்கு எனக்கு என்ன கை கொடுக்கும் அப்படின்னா சிலபஸ் இருக்க டைட்டில்ஸை தெளிவாக பாருங்க. அதில் ஈஸியான டைட்டில்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு கஷ்டமான டைட்டில் அப்புறமா போங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் அதில் ரிசல்ட் வரும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி நீங்கள் 2 hours மினிமம் கமிட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது உங்களோட ரெஃபரன்ஸ் பேஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 மேக்ஸ் புத்தகம், நம்ம புது புத்தகம், ஸ்கூல் புத்தகங்கள் இருக்கக்கூடிய சம்ஸை டைட்டில் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டைட்டில் வைஸ் தொகுத்து நிறைய பிடிஎஃப்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட இந்த லிங்க்லேயே நான் வந்து மேக்ஸ் டைட்டில் வைஸ் 3 years கொஸ்டின் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணல, அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 3 years டைட்டில் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரெஃபரன்ஸ் புக் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அல்லது தமிழ் மீடியம் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் RS அகர்வால், இது தமிழ்லையும் இப்போ கொடுத்துருக்காங்க. இல்லை நான் தமிழ் மீடியம்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா கணியன் டிஎன்பிஎஸ்சி கணிதம் சொல்லிட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 புத்தகங்கள் இருக்கும். அதில் பார்ட் 3 வந்து ஒன்லி ஸ்கூல் புக்ஸோட சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துலாங்க. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அப்ரோச் பண்ணும்போது டெய்லி 2 hours டெய்லி ரெகுலராக கமிட்மெண்ட் கொடுக்கணும். 1 வீக்குக்கு 1 டைட்டில். இந்த வாரம் அப்படின்னா LCM HCF, நெக்ஸ்ட் வீக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு அடுத்த வாரம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து ஏரியா அண்ட் வால்யூம், அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் சீரிஸ், அதுக்கு அடுத்த வாரம் ரீசனிங், இது மாதிரி போகணும். போகும்போது 1 வீக் நீங்கள் சம்ஸ் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரீசனிங் பாருங்கள், அதுக்கு அடுத்த வாரம் ஆப்டிடியூட், அதுக்கு அடுத்த வாரம் ரீசனிங், ரெண்டுக்குமே சேம் வெயிட்டேஜ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டைட்டில் வைஸ் பாருங்கள். இப்படி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸில் 23+ கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்மளுடைய டார்கெட் 75க்கு 60 எடுத்தால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 8 டைட்டில்ஸ் இருக்கும். அதை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீடு டைட்டில்னு ஒரு 4, மஸ்ட் ரீட் டைட்டில் அப்படின்னு ஒரு 4, டோட்டலாக 8 டைட்டில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ரீட் டைட்டில் அப்படின்னா 5 கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது எல்லாத்துலேயும் டோட்டலாக 4 டைட்டில் சேர்ந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து மஸ்ட் ரீடு, இதெல்லாம் கம்பல்சரி படித்தாகணும் அப்படின்றதுல பாலிட்டியில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து எக்கானமி, இந்தியன் எக்கானமியில் 10 கொஸ்டின். அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் ஒரு 10 கொஸ்டின். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதில் ஒரு 20 கொஸ்டின். டோட்டலாக இந்த 4 டைட்டில்லேருந்து 55 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளுடைய டார்கெட் 75க்கு அவுட் ஆஃப் 60 அவுட் ஆஃப் 75, ரைட். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது மொதல் விஷயம் சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் சிலபஸ் வைஸ் டைட்டில் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை படிக்க ஆரம்பிங்க. எப்போவுமே ஜிஎஸ்ஸை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா பெரிய உலகம். அதை நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எந்த டைட்டில் ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுங்க. நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டைட்டில் பார்க்கும்போது லாஸ்ட் 5 years கொஸ்டின்ஸை அப்படியே மெமரி பண்ணிடுங்க. இந்த கேள்விக்கு தான் ஆன்சர், வாட் இஸ் வாட்னு மெமரி பண்ணிவிட்டு ஜிஎஸ்ஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்கும் போது மொதல் விஷயம் ஸ்கூல் புக்ஸ், நம்ம ஸ்கூல் புக்ஸை கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய சிலபஸ் டைட்டில் வச்சுட்டு இந்த டைட்டிலுக்கு எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், ஒரு சைட் டைட்டில் எழுதிக்கோங்க, ஒரு சைட் ஸ்கூல் புக்ஸ் ஒரு லெசன் எழுதிங்க. வேர் டு ஸ்டடி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வேர் டு ஸ்டடி தெளிவாக போட்டிருக்கோம், அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத இந்த டைட்டிலுக்கு எந்த லெசன் அந்த லெசன்ஸ் மட்டும் படிங்க. மூணாவது தான் ரெஃபரன்ஸ் புக் போகணும். ரெஃபரன்ஸ் புக் படிச்சுட்டு குரூப் டிஸ்கஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1 hour குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள். குரூப் டிஸ்கஷன் முடிச்சுட்டு டைட்டில் வைஸ் டெஸ்ட் போடுங்க. ஒன்று சிலபஸ் வைஸ் போங்க, இல்லைனா யூனிட் வைஸ் போங்க. டெஸ்ட் போட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க.
நீங்கள் ஜிஎஸ்ல வெல்வெஸ்ட் ஆகிடுவீங்க. மொதல் விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின், ரெண்டாவது விஷயம் ஸ்கூல் புக், மூணாவது விஷயம் ரெஃபரன்ஸ் புக், நாலாவது குரூப் டிஸ்கஷன், அஞ்சாவது டைட்டில் வைஸ் டெஸ்ட். இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஜிஎஸ் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஜிஎஸ்ஸை நான் அப்ரோச் பண்ணும்போது மொதல் விஷயம் டெய்லி 3 to 4 hours நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணும் ஜிஎஸ்க்கு. ஏன்னா ஜிஎஸ் இப்போ டஃப்பாக தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 3 to 4 hours கமிட்மெண்ட் கொடுங்க. 1 வீக்குக்கு 1 சப்ஜெக்ட். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months இருக்குது. 1 week 1 டைட்டில். இந்த வாரம் ஃபுல்லாக பாலிட்டி அப்படின்னா அடுத்த வாரம் ஐஎன்எம், அதுக்கு அடுத்த வாரம் ஹிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்த வாரம் ஜிஎஸ், அதுக்கு அடுத்த வாரம் சயின்ஸ். அப்படி கொடுக்கும்போது மஸ்ட் ரீட் டைட்டில்ஸ் அதுக்கு அதிக டைம் கொடுங்க, ஜஸ்ட் ரீட் டைட்டில்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாலிட்டி, எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்த 4 டைட்டிலுக்கு அதிக வீக்ஸ் ஒதுக்குங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் எடுத்தோடனே நோட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா நோட்ஸ் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், திரும்பவும் ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்க ஆட் பண்ணுங்கள். எதை படிக்க ஆரம்பித்தாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் புக்ஸை ஃபாலோ பண்ணி அதில் வரக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டை நோட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் உங்களை நோட்ஸில் ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டன் நோட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்க்கு எனக்கு டைம் இருக்குது, நான் நோட்ஸ் ரிட்டன் எழுதி படிக்கணும் அப்படின்னா எழுதி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பில்லை. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கும்போது பாலிட்டியில் 15 கொஸ்டின் கேட்பாங்க. 15க்கு அவுட் ஆஃப் 15 எடுக்கணும்னா என்னெல்லாம் படிக்கணும். மொதல் விஷயம் 10th சிவிக்ஸ். 10th சோசியல் சயின்ஸில் குடிமையியல் அப்படின்ற பார்ட்டில் மொதல் 3 லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசன்ஸை கம்பல்சரி படிங்க. படிச்சுட்டு பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக என்ன லெசன்ஸ் இருக்குது, எஸ்ஆர்எல் அப்படின்னா சிலபஸ் ரிலேட்டட் லெசன்ஸ், ஃபுல் புக்கையும் படிக்க தேவையில்லை, நம்ம சிலபஸ் சார்ந்த எந்த லெசன்ஸ் இருக்கோ அதை மட்டும் படித்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதுக்கப்புறம் 9th-லேருந்து 6th வரைக்கும் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் நம்முடைய சிலபஸ் சார்ந்த லெசன்ஸ். ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு வெயிட்டேஜ் ஃபஸ்ட்டு 10th புக்கு, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறம் 11th, அதுக்கப்புறம் 9th-லேருந்து 6th வரைக்கும் இப்படி படிங்க. பாலிட்டிக்கு ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். அட்டவணைகள், பார்ட்ஸு, எந்தெந்த ஆர்டிகிள்ஸ் இருக்குது, எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் தொகுத்து நீட்டாக கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸ் புக்ஸில். ஸோ இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் இல்லை தமிழ் மீடியம் யார் வேலை ஃபாலோ பண்ணலாம். இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்த் இப்போ 8th எடிஷன் புது எடிஷன் வந்திருக்கு, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான் சார் வேணும் அப்படின்னா இந்திய அரசமைப்பில் சதீஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார், பிரகதீஷ் பப்ளிகேஷன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள் பாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். நீங்கள் குரூப் 2-ஆக இருக்கட்டும், குரூப் 4-ஆக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஸோ மொதல் விஷயம் தமிழ்நாடு சமுதாய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு, தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இதுலேருந்து ஒரு 5 to 6 கேள்வி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால், அதில் 6 to 12 புது புக், தமிழ் புக்கில் புது புக், பழைய புக், தமிழ் புக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். திருக்குறள் நான் அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னா லாஸ்ட் 5 yearsல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அதை படித்தாலே மிக சிறந்த ஒரு ஐடியா கிடைச்சிடும் திருக்குறளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு, உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னா காந்தியடிகள் தண்டியில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருப்பாரு. இங்கே யார் பண்ணாங்க, வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் யார் போனது. ஸோ ஒவ்வொரு போராட்டத்தும் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. நீல் சிலை அகற்றும் போராட்டம், சத்தியாகிரகம், மெரினா சத்தியாகிரகம், இதெல்லாம் யார் பண்ணது. நெக்ஸ்ட் திராவிட இயக்கம், நீதி கட்சி, பெரியார், அண்ணா. இதுதான் வந்து இந்த 20 கொஸ்டின்கான பிரேக்கப். இதுக்கு என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா மொதல் விஷயம் இந்த யூனிட், அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஸ்கூல் புக் சார்ந்த என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை முதல்ல படிச்சிருங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்தளவுக்கு நம்ம சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 6 to 12 ஹிஸ்ட்ரி புக்ஸ், சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பார்ட் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சார்ந்த பாடங்கள் படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு +1 +2ல் எத்திக்ஸ்னு ஒரு புக்கு இருக்குது, தமிழில் மட்டும் தான் வரும், அறையியல். அப்புறம் சிறப்பு தமிழ்னு ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தில் நம்ம சிலபஸ் சார்ந்து இருக்கக்கூடிய பாடங்கள் படிச்சிடணும். அதுக்கப்புறம் +1 +2ல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு சில லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இருக்குது. இந்த லெசன் படிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ஸ்கூல் புக்கில் நாம் படிக்க வேண்டியது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சார்ந்த தகவல்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக். இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் பார்க்கணுமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். ஸோ மொதல் விஷயம் வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, வெங்கடேசன் ஒருத்தர் புக் எழுதியிருப்பார், சூப்பராக எழுதியிருப்பார்.
நெக்ஸ்ட் வந்து பெரியார் ஆயுதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அதில் திராவிட இயக்கம், பெரியார், சுயமரியாதை இயக்கம் சார்ந்த தகவல்கள் அதில் இருக்கும். அடுத்து 6 to 12 ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கடுத்து லாஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் சார்ந்து என்னென்ன வினாக்கள் கேட்டாங்க அதை தொகுத்து டைட்டில் வைஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை படிச்சிருங்க. இதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமியோட கையேடு அது தேவைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமியில் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியன் எக்கானமியில் இப்போ எல்லாமே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து ஒரு சில வினாக்கள் இடம்பெறும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் எக்கானமியில் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்றது மாதிரி இதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிஹந்த் ஒரு புக் இருக்குது. அரிஹந்த் ஜென்ரல் நாலேஜ் 2026. இதில் ₹335 ஒரு பெரிய புக் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எக்கானமியோட கண்டென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுக்கடுத்து அரிஹந்த் புக், அதுக்கப்புறம் ஸ்கூல் புத்தகங்கள் வரீங்க. ஸ்கூல் புத்தகங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு 12th எக்கானமியில் இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ் சார்ந்த லெசன்ஸ் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் 11th எக்கானமியில் இருக்கக்கூடிய சிலபஸ் சார்ந்த லெசன்ஸ். என்னடா நீங்கள் வந்து குரூப் 4 படிக்கிறோம் இல்லை குரூப் 2 படிக்கிறோம் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் படித்தா போதுமா அப்படின்னா எக்கானமிக்கு கம்பல்சரி +1 +2 ஸ்டாண்டர்ட் படித்து தான் ஆகணும். இதை முடிச்சதுக்கப்புறம் 10th 6th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கானமி பார்ட்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் படிச்சிருங்க. இவ்வளோ தான் நம்ம படிக்க வேண்டியது. இது இல்லாமல் எக்கானமியில் என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா இந்தியாவோட பட்ஜெட். ஸோ நம்ம எக்ஸாம் எப்போவுமே ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் நடக்கும். அதனால் 2026 ஒரு பட்ஜெட் போடுவாங்க பிப்ரவரியில். அந்த பட்ஜெட் சார்ந்த தகவல்களை கம்பல்சரி படிச்சிருங்க. மினிமம் 2 to 3 கேள்வி இடம்பெறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இயர் புக்னு சொல்லுவாங்க. அது இப்போ பேர் மாற்றியாச்சு, பாரத் இயர் புக். அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் 2026 பாரத் இயர் புக்கில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அந்த ஸ்கீம்ஸ் படிச்சிருங்க. ஒருவேளை 2027 ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புத்தகத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே. இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடுவாங்க இந்தியன் எக்கனாமிக் சர்வே. நிதி ஆயோக் நிறைய ரிப்போர்ட்ஸ் வெளியிடுவாங்க, ரேங்கிங் வெளியிடுவாங்க, அந்த பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் பிஐபி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் அரசுடைய நடவடிக்கைகளை நியூஸ் கட்டிங்காக வெளியிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எக்கானமிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபாலோ ஆகும், ப்ளஸ் எக்கானமிலையும் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுல 10 கொஸ்டின் கேட்பாங்க. இதுலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நிறைய வினாக்கள் இடம்பெறும். இதை படிக்கும்போது 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் வந்து எக்கானமி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 13, 14, 15 அந்த 3 லெசன்ஸ் ப்ளஸ் எக்கனாமி புக் 11th எக்கனாமியில் 11th லெசன் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அது இல்லாமல் 10th ஜாகிரஃபி புக்கில் 6வது லெசன் 7வது லெசன், 10th எக்கானமியில் 5வது லெசன். இந்த லெசன்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது இல்லாமல் தமிழ்நாடு பட்ஜெட் லாஸ்ட் இயர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை படிங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே வெளியிட்டாங்க. அது இல்லாமல் நிதி ஆயோக் ரிப்போர்ட் வெளியிடும் போது தமிழ்நாடு எந்த ரேங்கிங்கில் இருக்குது, தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட்டில் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு ஒரு 4 துறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன துறைகள்னா, முதல் விஷயம் சமூக நலத்துறை, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஐடி தகவல் தொழில்நுட்பவியல் துறை, அடுத்து பள்ளி கல்வித்துறை, ஸோ அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ். இது மாதிரி ஒரு 4-5 துறைகளோட பாலிசி நோட்ஸ் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. தமிழ்நாடுடைய 5 ஆண்டு ஆட்சியின் சாதனைகள் இன்னொரு 1 மந்த்ல வெளியிடுவாங்க. 5 years அச்சீவ்மெண்ட், அதையும் படிச்சுக்கோங்க. இதை படிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் 10க்கு 10 நாம ஸ்கோர் பண்ணிடலாம். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 5 to 6 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும்போது 8th புக்கு 10th புக்கு 11th கடைசி 2 லெசன்ஸ் இருக்கும், ப்ளஸ் 12th புக். இந்த ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிலபஸ் சார்ந்த பாடங்கள் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிஹந்த் ஜிகே மனோகர் பாண்டே எழுதின புத்தகம் 335 பெரிய புக் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சார்ந்த தகவல் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் வெங்கடேசன் புக் இந்திய விடுதலை போராட்டம் அப்படின்னு வெங்கடேசன் ஒருத்தர் புக் எழுதியிருப்பாரு. தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். தேவைன்னா ரெஃபரன்ஸ் புக்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி பார்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 4 டைட்டில் ரொம்ப ரொம்ப ரோல் பண்ணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். 2வது பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு. 3வது பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். 4வது முகல் எம்பையர்ஸ், முகலாய பேரரசு. இந்த 4 டைட்டில்ஸ் தான் ஹிஸ்ட்ரியில் அதிகமான வினாக்கள் இடம்பெறும். இந்த 4 டைட்டில் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும் மற்ற டைட்டில் போங்க. ஸோ இதுக்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா, ஸ்கூல் புக்கே போதுமானது. 6வது புக்கு, 7வது புக்கு, 9வது புக்கு, 11th ஹிஸ்ட்ரி புக், சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பார்ட் +1 ஹிஸ்ட்ரி புக். இதில் நம்ம சிலபஸ் சார்ந்த இந்த 4 டைட்டில் சார்ந்த பாடங்களை ஃபஸ்ட் படிச்சிருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா அரிஹந்த் ஜிகே புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட் ஒரு 20-30 பக்கம் இருக்கும். அந்த பேஜஸை எக்ஸ்ட்ரா கண்டடாக படிச்சிருங்க, போதுமானது. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜாகிரஃபிக்கு
மிக முக்கியமானது 10th சோசியல் சயின்ஸில் ஜாகிரபி பார்ட். அதில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்கும். அதில் 5 லெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெசன் 1 to 5 10th ஜாகிரபியில் கம்பல்சரி படிச்சிருங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா 6வதுலேருந்து 9வது வரைக்கும் நம்மளுடைய சிலபஸ் ரிலேட்டடான லெசன்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுக்கு அரியன் புக்கில் இருக்கக்கூடிய ஜாகிரபி பார்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை படிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சயின்ஸில் 5 கேள்விகள் இருப்பாங்க. சயின்ஸ் கேள்வி 5 தான், படிக்க வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப மினிமைஸ் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியில் நம்ம சிலபஸ் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் படிச்சிருங்க. 8th புக்லேயும் 9th புக்கு 10th புக் இதில் அமிலங்கள், காரங்கள், உப்புகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் ப்ளஸ் வேதிப்பொருட்கள் இது சார்ந்த தகவல்கள் நிறைய இருக்கும். அந்த கண்டென்ட் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாட்டனியில் டாக்ஸானமி வகைப்பாட்டியல், இருசொல் பெயர்டு முறை, காஸ்பர்ட், பாகின் இது மாதிரி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதை படிச்சிருங்க. அடுத்து மரபியல் ஜெனடிக்ஸ் ப்ளஸ் பரிணாமம் இந்த டைட்டில்ஸ் படிச்சுக்கோங்க. சுவாலஜியில் ஊட்டச்சத்து, விட்டமின்கள், கார்போஹைட்ரேட்ஸ், அடுத்து நோய்கள், வைரஸ் மூலம் பரவக்கூடிய நோய்கள், பாக்டீரியா மூலம் பரவக்கூடிய நோய்கள், தொற்றும் நோய்கள், தொற்றா நோய்கள், மரபியல் நோய்கள் இது மாதிரியான விஷயங்களை படிச்சிருங்க. இவ்வளவு தான் சயின்ஸுக்கு பேஸ் மெட்டீரியல் 6 to 10 ஸ்கூல் புக்கு. இல்லை நான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேன் அப்படின்னா 11th 12th இந்த டைட்டில் சார்ந்த கண்டென்ட் படிச்சுக்கோங்க. பிசிக்ஸ் பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியது, கேள்வி 1 அல்லது 2 தான் வரும். அதனால் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய பிசிக்ஸ் பார்ட்டை படிச்சுக்கோங்க. அரியன் புக்கில் ஜென்ரல் நாலேஜ் புக் அதில் சயின்ஸ் பார்ட் இருக்கும். இவ்வளோ தான் சயின்ஸ். இதை தவிர எதுவும் படிக்க வேண்டாம். இதுவே மிக மிக அதிகம். ஸோ ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஓவரால் இப்போது டைட்டில் வைஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் மொதல் விஷயம் சிலபஸ், 2வது விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின், 3வது ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ். அந்த ஸ்கூல் புக்ஸ் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துங்க. 6 to 10 தமிழ் புக் கலெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் புக்கு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா தமிழ் புக்கு, சோசியல் சயின்ஸ் புக் இது 2ம் இல்லாமல் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண முடியாது. இல்லை நான் குரூப் 2 படிக்கிறேன் சார், குரூப் 2 படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை நாங்கள் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன், நான் குரூப் 4 படிக்கல, நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா தாராளமாக தமிழ் புக்கு பதிலாக இங்கிலீஷ் புக் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுடைய மற்ற புத்தகங்கள் எல்லாமே இங்கிலீஷ் மீடியமில் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா அனைத்து புத்தகமும் தமிழ் மீடியமில் கலெக்ட் பண்ணுங்கள். எல்லாமே 2019க்கு அப்புறம் வந்த புது புத்தகங்கள் எஸ்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. எஸ்சிஆர்டி புத்தகங்கள் 2019க்கு அப்புறம் 2026 வரைக்கும் எந்த எடிஷன் இருந்தாலும் ஓகே, நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் +1 +2 புத்தகத்தில் ஹிஸ்ட்ரி புக்கு, +1 +2 தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ், அறயியல் எத்திக்ஸ் தமிழில் மட்டும் தான் இருக்கும். அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கானமி இது இங்கிலீஷ் மீடியம். ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் மீடியமும் கிடைக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸும் இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் கிடைக்கும், எக்கானமியும் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியமும் கிடைக்கும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமானு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அனைத்து புத்தகங்களும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் குரூப் 2A படிக்கிறேன், ப்ரிலிமினரி நான் குரூப் 2A படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய லாங்குவேஜ் குரூப் 4 பொறுத்தவரை தமிழில் மட்டும்தான் நீங்கள் 100 கேள்வி எழுதி ஆகணும் லாங்குவேஜ், அதுக்கு இங்கிலீஷ் ஆப்ஷனே கிடையாது. இல்லை நான் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் சார், எனக்கு தமிழ் ரொம்ப வராது அப்படின்றவங்க குரூப் 2A இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் புக் அதை பயன்படுத்திக்கோங்க. ப்ளஸ் கைடு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆசான் பதிப்பகம் ஒரு கைடு இருக்குது. அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் பாரதின்னு சொல்லிட்டு சேலம்லேருந்து ஒரு புக்கு கிடைக்கும். இந்த 2 புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ரைட். நெக்ஸ்ட்டு குரூப் 1. நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். குரூப் 1க்கு லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு பார்ட்டே கிடையாது. 200 கேள்வியுமே ஜிஎஸ்ல மட்டும்தான் கேட்பாங்க. மேக்ஸில் 25 கொஸ்டின் ப்ளஸ் ஜிஎஸ் 175 கொஸ்டின், இவ்வளோதான். ஸோ ஜிஎஸ் பார்ட்டை பொறுத்தளவுக்கு குரூப் 1 படிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. மஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ரீடு டைட்டில், மஸ்ட் ரீடு டைட்டில் இங்கேயும் 2ஆக பிரிச்சுக்கலாம். மேக்ஸ் 25 இல்லாமல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் 10 கொஸ்டின், சயின்ஸில் 10, ஜாகிரஃபியில் 10, ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் சேர்ந்து 25. ஸோ அது 12 + 13 அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் 40 கொஸ்டின் வரும், இந்தியன் எக்கானமி 25 கொஸ்டின், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 25 கொஸ்டின், பாலிட்டியில் 40 கொஸ்டின். இந்த 130 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் இந்த 4ஐயும் ஃபோக்கஸ் பண்ண 5 டைட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடும். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகணும் அப்படின்னா 145 to 150 கொஸ்டின்ஸ் டார்கெட் பண்ணுங்கள் குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு. ரைட். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த 2026 நான் எப்படி கொண்டு போகணும்,
எப்படிலாம் படிக்கணும், எப்படிலாம் நான் கமிட்மெண்ட் கொடுத்து படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும், எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணல, இல்லை கிளாஸஸ் நான் ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை சார் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் இந்த வீடியோலேயே கீழே ஸ்க்ரோல் ஆகும். அதுக்கு கால் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுனாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 2026 கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறந்த அரசு அதிகாரியாக நேர்மையான முறையில் தேர்வில் வெற்றி பெற்று பணிபுரிய வாழ்த்துக்கள். நன்றி.